கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாம் மாதம் இரண்டாம் மாதங்கிறதான விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். முதலாம் மாதமுக்கும் இரண்டாம் மாதமாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒற்றுமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை நிழலும் பொருளுமாக பார்க்க போகிறோம். டைப் அண்ட் ஆன்டி டைப்புங்கிறதான டைப் அண்ட் ஆன்டி டைப் தானே அந்த தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். அது நிழலும் பொருளுமான தலைப்பு கீழே பார்க்க போகிறோம். முதலாம் மாதம் அப்படிங்கிற மண்ணானவன், இரண்டாம் மாதம்ங்கிறான விஷயத்தை படிக்க போகிறோம். அதை ஆதார வசனமாக படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45-47 வசனங்களில் முதலாம் மாதமையும் இரண்டாம் மாதமாகிய கிறிஸ்துவையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் பார்ப்போம், வாசிக்கலாம். கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 45-47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். போதும் பார்க்கும். அப்போ அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதாமாகிய ஆதாம், ஆதி பெற்றோராகிய ஆதாம் அதாவது மண்ணினால் உருவாக்கப்பட்டு ஜீவ ஆத்மா போது அவன் ஜீவாத்மானான், ஜீவாத்மா உயிருள்ள மனுஷன் ஆனான்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் தான் உலக ஜனங்களையே கல்லறையிலேருந்து எழுப்ப போகிறவர்னு பார்க்கணும். அதான் யோவானில் சொல்ல முச்சில் சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரத்தை சொல்ல முச்சு சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும் அங்கே அனுஷன் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அக்காலத்தில் மிகாவேல் எழும்புவார். அவர் அதாவது அக்காலத்தில் மிகாவேல் எழும்புவார். அவர் தூளில், அதாவது தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களை எழுந்திருக்க பண்ணுவாருங்க அனுசரி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயர் எழுதின பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது பிரதான தூதன்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வல்லமை உள்ளவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான பிந்தின மாதமாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் அங்கிறான விஷயத்தை தான் இங்கே ஆவியானவர் அங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தருங்கிற. வானத்தில் வந்த கர்த்தனா வானத்துலேருந்து அப்படி இறங்கி வரலை, அதாவது ஸ்ரீயின் வயிற்றுலேருந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா உண்டாக்கப்பட்டு ஒரு மனுஷனாக வாழ்கிறாருன்னு பார்க்கும். வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முடிவு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றிருக்கு, எடுத்துக்கொள்ளப்படுறான்னு விஷயம். அப்போ எடுத்துக்கொள்கிற அந்த சம்பவத்தை தான் இங்கே என்ன சொல்கிறது, வானத்துலேருந்து இறங்கியது. அவன் வானத்துலேருந்து ஏறுகிறவன் மனுஷகுமார் இல்லாமல் வேறு ஒருத்தர் இல்லைன்றிருக்கு. வானத்திலிருந்து இறங்கினவரும் வானத்துக்கு ஏறினவன் அல்லாமல் மனுஷகுமாரன் அல்லாமல் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கலாம். அப்போ வானத்திலிருந்து வந்த விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய உறவு முறையில் பிறக்காத ஒரு மனுஷனுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் முதலாம் மாதம் கூட மனுஷனுடைய அந்த உறவின் அடிப்படையில் பிறக்கலை, ஆணும் பெண்ணும் சேர்ந்த அந்த உறவில் பிறக்கலைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முதலாம் மாதம்ங்கிறது ரெட் மண் அப்படிங்கிறான்னு சொல்லுது, சிவந்த மண்ணுங்கிறான்னு சொல்லப்படுது. இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சிவந்த மண் அங்கிற விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்தும் போது சிவப்பு அங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது ரத்தத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 19 வசனம் 13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதான் யோவான் சுவிசேஷத்தை சொல்ல முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையாக இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தாருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த வார்த்தையை யாரை அடையாளப்படுத்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு அடையாளப்படுத்துறது
பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது நமக்கு ஜீவனை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேன்சமை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்த்தோம், அந்த ரத்தத்தை தேய்க்கிற விஷயத்தை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதாமுக்கு ரெட் சிவந்த மண்ங்கிற விஷயம் படித்தோம். இரண்டாம் ஆதாமை கிறிஸ்துவுக்கு என்ன தெரியாது, அவர் ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். இந்த வார்த்தை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் சொல்கிறாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட என்ன ஒரு மீடியேட்டராக இருந்து அவர் பேசியிருக்கான்னு பார்க்கும். அவன் பார்க்கும். இதான் முதலாம் மாதத்து பார்த்தோம். முதலாம் மாதம் ரெட் மண் சிவந்த மண் பார்க்கும். நம்ம அடாயிரத்துக்கு கூட ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடைக்கிற விஷயத்தை பார்க்கும். அவரும் ரத்தத்தை கொடுத்து ரெட்டை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதாம் முதலாம் மனிதன் ஆதாம் முதல் மனிதன்கிறான்னு விஷயம் சொல்லப்படுது. அதாவது ஜீவன உள்ளவர்களெல்லாம் முதல் மனிதன்ங்கிறான்னு சொல்லப்படுது. பூமியிலே முதல் ஒரு மனிதன் அவர் தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் மேன் கிங் அப்படின்னு சொல்லிருக்கு, அவர் தான் ராஜாவாக இருந்திருக்காருன்னு பார்க்கும். அதான் மேன் கிங் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இரண்டாம் ஆதாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா முதல் மனிதன் ஆதாம்ங்கிற விஷயத்துக்கு நம்ம ஆதார வசனத்தை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 13. எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அப்போதும் பார்க்கும். அப்போ முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ முதலாவது மனுஷத்தில் யாரை உண்டாக்கப்பட்டான்னா ஆதாம் உண்டாக்கப்பட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். போதும். ஆதாம் யாரால உண்டாக்கப்பட்டவன் பார்த்தீங்கன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அப்படிங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பு முதற் பேரானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கும். பிதாவாய் தேவன் முதல் சிருஷ்டிப்பு யாரை படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பின் முதற் பேரான யாருன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலமும் என்ன செய்யாது உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். சகலமும் அவருக்குள்ள உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம ஆதாமை என்ன பண்ணுறாங்க, ஆதாமை யார் உண்டாக்கப்பட்டா தேவனால் உண்டாக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். மனித குலம் எல்லாரும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதாவது ஜீனியாரிட்டி அடிப்படையிலும் பார்க்கும் ஆண் பெண் உறவில் படிக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பார்க்கும். இங்கே மனித குலத்து சிருஷ்டிப்பின் முதல் பேரான யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் ஆதாமை அடையாளப்படுத்துது. அங்கே யாரை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆண்டவராகிய சிருஷ்டிப்பின் முதல் பேரானவன் பார்க்கும். பிதாவாகி தேவன் முதல் படைத்த மனிதன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி பிதாவாய் தேவன் உயிர்த்தெழுதலில் உயிர்ப்பிக்கிற அதாவது உயிர்த்தெழுதல் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அது யாரை பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணுறாரு. அவர் தான் மரித்தவங்களும் உயிர்த்தெழுத பண்ண ஒரே விஷயம் யார் பண்ணார் பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவன் 2 விஷயம் பண்ணுறாரு. ஒன்று என்ன பண்ணாருன்னா சிருஷ்டிக்கிற முதல்ல யார் சிருஷ்டிக்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் மரித்தோர் எழுப்புறாங்கள்ல அது உயிர்த்தெழுதலில் முதல் பேரான யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு உயிர்த்தெழுதல் விஷயம் நடக்க போகிறதுனா யாரை கொண்டு நடக்க வைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வச்சு நடக்க வைக்க போகிறான்னு பார்க்கணும். அப்போ முதல் சிருஷ்டிப்பு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதலையும் யார் மூலமாக வச்சாரோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே செஞ்சாருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது ஆதாம் முதல் மனிதன்கிற விஷயத்த நம்ம படிச்சிட்டோம் பார்க்கோம். அது மேன் கிங்னு படித்தோம். அதே மாதிரி இரண்டாம் ஆதாமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கு முந்தர பேருமானவன் பார்க்கும். அவர் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக இருக்கிறாருங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கொலோசியரில் படிக்கும். கொலோசியர் 1:15 படிக்கலாம். ஒரு அதர்சரமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர்.
ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து கொண்டு தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவங்கிய சகல வஸ்துக்களும், சிங்காசனமானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்ற சொல்கிறான்னு பார்க்கும். எல்லாமே அவருக்குள்ள நிலைத்திருக்கு. அவர் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. நம்ம பார்க்குற விஷயம் பார்க்காத விஷயம் பார்க்கும். அப்போ அண்ட சராசரிங்களையும் என்ன தான் உண்டாக்குற பார்த்தீங்கன்னா அவர் தான் உண்டாக்கியிருக்கிறாரு. அவர் யார் உண்டாக்கியிருக்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு உண்டாக்கிறான்னு பார்க்கும். ஆண்டவராகிய இயேசு மட்டும் யார் உண்டாக்குனா பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் உண்டாயிருக்கிறான்னு பார்க்கும். அவன் சர்வ சிருஷ்டிக்கும், உலகத்தில் உள்ள சிருஷ்டிக்கு எல்லாம் முதற் பேரவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அடுத்த படிக்கலாம். முதற் பேரவனை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரவனை குறித்து படிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் படிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 1 வசனங்கள் 4 முதல் 6 முடிய, இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் தேவ தூதரை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளோ அதிகமாக அவரது மேன்மையுள்ள ஆனார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தூதர் கேட்டகரியில் ஒருத்தர் பார்க்கும். அவர் பிரதான தூதனில் ஒருவர்னு பார்க்கும். ஏனெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாராக இருப்பார் என்று அவர் தூதருக்கு யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? அப்போ தூதர்களுடைய கேட்டகரியில் அவர் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் கூட நம்ம தூதர்கள் வந்துக்கிட்டு பிதாவை தேவைன்னா அப்பா பிதாவைன்னு சொல்லி கூப்பிட அவங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லைன்னு பார்க்கும். ஸ்லாக்கியம் என்னென்னா, அவர் தேவன் பரிசுத்தான்னு சொல்லி ஓயாமல் தொழுது கொண்டிருக்கான்னு பார்க்கும். ஆனால் இவரை தான் என்ன செய்றாரு, தன்னுடைய குமாரன்கிறான விஷயத்தை அவர் பிலீவ் பண்ணுறான்னு பார்க்கும். அதான் பார்க்குறாரு. அவர் நீர் என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று இருக்கு. அப்போ அவர் உருவாக்குற விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய சந்ததியை அவர் ஜெனிப்பிக்கிறாரு, உருவாக்குறாரு. நாம் ஆதாமினுடைய சந்ததியில் கூட நம்ம கூட என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு குமாரன் பார்க்கும். இயேசு கிறிஸ்துக்கு ஆதாமுக்கு என்ன வரும்னா சகோதரன் முறையில் வேணும் பார்க்கும். நம்ம பிதாவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாக இருக்கான்னு பார்க்கும். அவர் தான் ஜெனிப்பிக்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் முதற் பேரானவர் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்ட முடிச்சில் தேவதூதர்கள் அவனுக்கு பணிவிடை செய்தாருக்கான்னு பார்க்கும். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கார்ல, அந்த டைமில் அவங்க அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தேவதூதர்கள் பணிவிடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுரூப மலையில் மோசே எலியாங்கிற 2 பேர் வராங்களே, அது மோசே எலியா கிடையாது, 2 தேவதூதர்கள் பார்க்கும். ஏற்கனவே ஒரு பாடம் போட்டிருப்போம். அப்போ மறுரூப மலையில் மோசே எலியான்னு பாடம் போட்டிருப்போம். அது மோசே எலியா கிடையாது, அது 2 தேவதூதர்கள்னு பார்க்கும். அந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு தூதன் அவரை பலப்படுத்துவார்னு பார்க்கும். அநேக இடங்களில் இந்த தேவதூதர்கள் வருவாங்கன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுத முடிச்சுட்டு 2 தூதர்கள் கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் இருப்பாங்க பார்க்கும். அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த உலகத்தில் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர முடிச்சுட்டு அவர் தொழுது கொள்றேன்னா சர்வீஸ் பண்ணுற விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஆதாமும் அந்த தேவனுக்கு குமாரன்கிற விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் சொல்லி கொடுக்கும் பட்சத்தில் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா பிதாங்கிறதான சொல்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை மனித குலத்துக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ ஆதாமும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு குமாரன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு குமாரன். ஆதாம் முதற் பேரா, அதாவது மனித குலத்துக்கு முதற் பேரானவன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் முதற் பேரானவனுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, ஆதாம் என்றது மண்ங்கிற விஷயம் பார்க்கும். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வரமுச்சில்
மண்ணான சரீரத்தை அவர் ஒரு பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 10 வசனங்கள் 5 மற்றும் 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போதும் பார்க்கும். 1ஆம் மாதம் மண்ணால் உருவாக்கப்பட்டார். அது 2ஆம் மாதம் ஆகிய கிறிஸ்து வந்துட்டு மண்ணாளுடைய சரீரத்தை அவர் என்ன செய்கிறாரு, பெற்றுக்கொண்டு அதைதான் பார்க்கும் அந்த உலகத்துக்கு வந்து அவர் ஒரு ஆன்சம் ஈடுபலி கொடுக்கறதுக்காக மண்ணான சரீரத்தை அவர் வந்து பெற்றுக்கொள்கிறாருங்கிற அனுசரித்து பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்கிறது, அதான் ஆதாம் சொல்கிற மண்ணா இருக்கிறா, நீ மண்ணுக்கே திரும்புவாய்ங்கிற அனுசரித்து தான் பார்க்கும். அந்த இந்த மண் விஷயத்தை அவர் சொல்கிறன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மண்ணான சரீரத்தை மண்ணின் மூலமாக கழிந்து கொண்டு உயிர்த்தெழுதல் சாயலை அவர் அடைந்து கொள்கிறான்னு பார்க்கும். இது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதாமை உண்டாக்கி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஏதேனில் கிழக்கில் இருக்கிற ஏதேனில் கொண்டு வந்து வைக்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போதும் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதில் வச்சாங்க. அப்போ வந்துட்டு கிழக்கில் வந்துக்கிட்டு ஏதேனை உண்டாக்கி அங்கே அனுசு பார்த்தீங்கன்னா ஆதாம் வைக்கிறான் பார்க்கும். அப்போ சூரியன் உதைக்கிற அந்த எதிர் திசையில் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஆதாமை இங்கே வைக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் ஆதாமை கிறிஸ்துவும் கூட பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எருசலேமில் பிறந்திருக்காரு. சாஸ்திரிகள் வந்துட்டு பணிந்து கொள்ள வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிலே நட்சத்திரத்தை கொண்டு பணிந்து கொள்ள வந்தான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சாஸ்திரிகளுக்கு அவங்கள வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல பிறந்திருக்கான்னு சொல்லி அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு அந்த வழிகாட்டி வருது. அந்த வீட்டில் வந்து நிழலிடுற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும் பார்க்கும். அப்போ அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலேருந்து வந்திருக்காங்க. வந்து எங்கே வந்து பார்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிழக்கில் வந்துக்கிட்டு இருக்கிற அவரை வந்து பிறந்திருக்க இடத்த வந்து பார்க்க வராங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு ஆதாமை எங்கே படைக்கிறார் பார்த்தீங்கன்னா, கிழக்கில் ஏதேனும் தோட்டத்தில் உண்டாக்கி அங்கே வைக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவும் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, கிழக்கிலே அங்கே இருந்து அங்கே பிறக்கான்னு பார்க்கும். அவரை பார்க்க வந்தவங்க சாசனம் கிழக்கிலேருந்து வரான்னு பார்க்கும். அங்கே ஒரு நட்சத்திரம் நிலட்டு அவங்களது கைட்னஸ் பண்ணுதுன்னு பார்க்கும். அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் அந்த ஆதாம் இருக்கார்ல, ஆதாம் வந்துட்டு வழி நடத்துறதுக்காக லூசிபருங்கிறதான ஒருத்தரை வந்து அங்கே வச்சுருந்தான்னு பார்க்கும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் சைன் அப்படிங்கிற பிரகாசம் உள்ள விடிநெல்லி நட்சத்திரம் பார்க்கும். அவரை வந்துட்டு வழி நடத்துறதுக்கு விஷயமா வச்சுருந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த அவர் பிறப்பினுடைய காரியங்களை வழி நடத்துறதுக்காக என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாமின் வந்து ஐந்திர ஒரு நித்திரை வைக்கிறார். ஐந்திர நித்திரை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஏவாளை உண்டாக்குறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வந்து. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அந்த மாதிரி அவர் வந்து அயந்திர நித்திரை பண்ணுறாரு. அயந்திர நித்திரை வர பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விலா எலும்பு எடுத்து அதை சதையை அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது ஆதாம், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள்,
இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்று சொன்னான்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு நம்ம 2ஆம் ஆதாமுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது அவருடைய சம்பவத்தில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமுக்கு அயந்திர நித்திரை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விலா எலும்பை எடுத்து அங்கே வந்துக்கிட்டு அங்கே ஒரு ஏவலை உண்டாக்குறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயுவில் வந்துக்கிட்டு 12ஆம் அதிகாரம் 40 படிக்கும் வச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நிகழ்கிறது. அவர் வந்து அவர் நினைச்சாரு அயந்த நித்திரைன்னு பார்க்கும். இரவும் பகலும் 3 நாள் பூமியின் மண்ணில் நித்திரை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 12:40. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 1ஆம் மாதம் அயந்த நித்திரை அடைக்கிறாரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, விலா எலும்பு எடுத்து மனுஷியை உருவாக்குறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அயந்த நித்திரைன்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், மரித்து உயிர்த்தெழுந்து இடப்படுறா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சபைங்கிறான விஷயத்தை ஸ்தாபிக்கப்படுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சிஷ்யரும் நினைச்சாங்க மேல் வீட்டு அறையில் 120 பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும். அதுமாதிரி இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்து அவங்கள கைடன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சபைங்கிறதான ஒரு உருவாக்குற விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறம் தான் சபைங்கிறான விஷயம் உருவாக்குறன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சபை எதுக்கு அடையாளப்படுத்தினா ஏவாளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற விஷயமே அடையாளப்படுத்தும் பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து 36 மணி நேரம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமி மண்ணில் நித்திரை அடைந்திருக்காருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாம் எவ்வளோ நேரம் நித்திரை அடைந்தான்னு சொல்லலை. இருந்தாலும் வந்துட்டு ஒரு 36 மணி நேரம் நினைச்சிருக்காரு இங்கே இருக்கிறான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு பார்க்க ஒரு அப்படின்னு பார்க்கலாம். இது 36 மணி நேரம் வந்துட்டு நமக்காக ஒரு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நித்திரையில் இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆதாம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆதாம் நித்திரை அடைந்து அங்கே வந்துட்டு ஒரு ஏவாளை உருவாக்குற மாதிரி இங்கே நான் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து நித்திரை அடைந்து அதுக்கு உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் சபைக்கு ஸ்தாபிக்கிற விஷயத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா விலா எலும்புல இருந்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏவாள் உண்டாகிறான்னு பார்க்கும். இங்கே அவர் கூட அவர் மரணத்தில் அதே மாதிரி விலா எலும்புல இருந்து ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33-34 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 33-34. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. போதும் பார்ப்போம். அப்போ வந்துட்டு அவர் மரித்திருக்கிறாரா இல்லையாங்கிறான விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்காக விழா விளம்பு குத்துறான்னு பார்க்கணும். ஏன்னா விழா விளம்பு குத்துறான்னா உடம்புல உயிர் இருந்தால் உடலில் வந்துட்டு அவர் ஸ்லைக் கொடுக்கான்னு பார்க்கும். அதுக்காக செக் பண்ணுறான்னு பார்க்கும். ஆனால் அவருடைய உடலில் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு பார்க்கும். அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் அவருடைய விழா விளம்புல குத்துற விஷயம் பார்க்கும். ஏன்னா அவர் என்னென்னா நித்திரைக்குள்ளே போயிட்டார், மரணம் அடைந்திருக்கான்னு பார்க்கும். மரணம் அடைந்ததுக்கப்புறம் தான் அங்கே விழா விளம்பில் அங்கே ஈட்டியால் குத்துறாங்க. அப்போ வந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம் அயந்திர நித்திரைக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்துட்டு விழா எலும்பிலேருந்து ஒன்று எடுத்து அங்கே வந்து சதையை அடைத்து அங்கே ஒரு ஏவாளை உண்டாக்குறான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் விழா எலும்பில் அவர் நித்திரை அடைந்த மரணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே ஈட்டி குத்தப்பட்டதுக்கப்புறம் தண்ணீரும் ரத்தம் வருதுன்னு பார்க்கும். தண்ணீர் எதை அடையாளப்படுத்தணும் வந்துன்னா அது வந்து ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ரத்தம் என்னென்னா மீட்பை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த விழா எலும்பில் இருந்தால் அங்கே வந்துட்டு ஏவலுங்கிறத ஒரு மனுஷி உண்டாக்கப்பட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த விழாவில் அவரோட மரணத்தில் நிகழ்ந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடையிலேருந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த விழா எலும்புலேருந்து சபை உருவாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து காலத்திலே வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு சிரமம் இல்லைன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் கைட்னஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஒரு சாட்சியாக திகழ்ந்தான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வந்த விஷயம் என்னென்னா ஒன்று தண்ணீருங்கிறது ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் ரத்தம் வந்து ஒரு மீட்பை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கலாம்.
தாம் அதை திருவசனத்தினாலே கொண்டு தண்ணீர் முறுக்கினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்குறதற்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா மனைவி குறித்ததான கணவன் மனைவி குறித்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறான்னு பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, இங்கே தண்ணீருங்கிறத எதே விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை ஒரு அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ திருவசனத்தினாலே அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு விஷயம் வருது. ரட்சிப்புன்னா மனம் திரும்புகிற எதில் விஷயம் வருதுன்னா நமக்கு சத்தியத்தை அறிகிற விஷயம். சத்தியங்கன்னா வேதம் பார்க்க. அந்த வேதத்து மூலமாக நமக்கு ஒரு என்னென்னா நமக்கு சத்திய ஒரு அறிவு வருது, மனம் திரும்புதல் வருது, ரட்சிப்புக்குரிய காரியங்கள்லாம் எனக்கு திருவசனத்தை கொண்டு நம்ம வருதுன்னு பார்க்கும். அதை இந்த திருவசனத்து மூலமாக தான் ரட்சிப்பு வருதுன்னு பார்க்கும். அது மூலமாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது திருவசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணீர் மூழ்கினால் அப்படின்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் பார்க்கும். அப்போ அந்த ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்தனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமான மாத்திரம் பார்க்கும். அது மாதிரி தண்ணீருங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஞானஸ்தானத்தை ஒரு விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ரத்தம் எதை அடையாளப்படுத்துன்னா அவருடைய மீட்பு, அவர் ரேன்சமே இவரை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த ரெண்டு விஷயம் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு அது தேவைன்னு பார்க்கும். அதை தான் தேவன் அதை கொடுத்துருக்கான்னு பார்க்கும். 1 யோவான் 1:7 விஷயத்தை படிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அங்கே தண்ணீர்னாலே அங்கே ஒரு சுத்திகரிப்பு இருக்குன்னு பார்க்கும். அது எபேசியர் 5:26 படித்தோம். இங்கே எதன் மூலமாக சுத்திகரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதுன்னா ரத்தத்தினால ஒரு சுத்திகரிப்பு வேலையை நடக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அந்த பூமியில் வந்து அவதரிக்கும் பிறக்கும் போச்சில் என்னென்னா, அந்த குழந்தை தண்ணீர் குடத்துக்குள்ளே அடிச்சுட்டு வசிக்கும். தண்ணீர் தாயின் வயசுல தண்ணீர் குடம்வாங்க, அதுக்குள்ளே தான் சுவாசித்து இருக்கும். அந்த பூமியில் அவதரிக்கும் போச்சில் தண்ணீர் குடம் உடைந்து அந்த பூமிக்கு வரும். பூமிக்கு வரமுச்சில் தண்ணீரும் சிந்தப்படுது, அங்கே ரத்தமும் அந்த தாய் சிந்தப்படுதுன்னு பார்க்க. 2 விஷயம் நடக்கும் பார்க்கும். அதுதான் ஒரு குழந்தை பிறக்கும் போச்சில் அது தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்து தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வெளிவருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழா எலும்புலேருந்து தண்ணீரும் ரத்தமும் வர்ற விஷயம் எதை ஏற்படுத்துனா மறுபடியும் பிறக்க ஒரு அனுபவம் பார்க்கும். அது எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா சபைக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். ஏபால் எப்படி அந்த எலும்பில் வந்து உருவாக்கப்படுறாரோ அதே மாதிரி சபைங்கிறது எங்கன்னா கிறிஸ்து 2ஆம் மாதமாகிய விழாவிலிருந்து வெளியப்படுறது. அதாவது தண்ணீரும் ரத்தமும் ஞானஸ்தானமும் இயேசு கிறிஸ்து ரேன்சமுக்கு இந்த அடையாளப்படுத்துற விதமாக இருக்கும் பார்க்கணும். இது 2 இல்லாமல் நம்ம எங்கே போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, அவருடைய புத்திரனாக மாற முடியாதுன்னு பார்க்கும். இங்கே அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தண்ணீர் குடத்துலேருந்து வெளியே வருது, ரத்தம் சிந்துற ஒரு விஷயத்தை அடையாளப்படுறதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம்னு பார்க்கும். அதை தான் நிக்கோதேமு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா நான் தாயின் வயிற்றுலேருந்து மறுபடியும் பிறக்கக்கூடுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறேன்னு பார்க்கும். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஞானஸ்தானத்தை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிறேன் பார்க்கும். இந்த தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கிற ஒரு விஷயமும் இதுவும் ஒரே விஷயத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இதை தான் நம்ம வந்து ஞானஸ்தானம்ங்கிறதான ஒரு பாடம் போட்டிருப்போம். அந்த பாடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் ஞானஸ்தானத்துடைய மீனிங் இங்கே போட்டிருப்போம். அது உங்களுக்கு கேட்டிங்க பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 2வது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 23-24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போதும் பார்க்கும். இதை நம்ம படித்தோம். அப்போ ஆதாம் வந்துட்டு என்ன சொல்றாரு, இவள் என்னுடைய எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டாலும் மனுஷன் எனப்படுவாளுங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவர் அயர்ந்த நித்திரைக்கு அப்புறம் விழித்திருந்து பார்க்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெண் நிற்காள்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதாம் தனிமையாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் எந்தது ஏவாளை உண்டாக்குறான்னு பார்க்கும். இது எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சபைங்கிற விஷயம் பின்னாடி தான் வருதுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தனிமையான ஒரு இதான் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா மனவாட்டி உருவாக்கலன்னு பார்க்கும்.
அப்போ பார்த்திங்கன்னா ஆதாம் உண்டாக்குறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சிருஷ்டிகளும் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு ஏற்ற துணை இல்லைன்னு பார்க்கும். அவரை மாதிரி எந்தவுமே இல்லைன்னு பார்க்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஜோடியாக இருக்குது, எங்கள் ஆதாமுக்கு எந்த ஜோடி இல்லைன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2ஆம் ஆதாம் அவருக்கு ஜோடியாக என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சபை இல்லைன்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் கூட அவர் மனவரையில் அவர் பக்கத்தில் உட்கார்றது மனவரையில் உட்கார்றதான ஸ்லாக்கியம் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யாருக்கும் அந்த தகுதியில்லைன்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டில் தான் அந்த விஷயத்தை அவர் பண்ணி வைக்கிறாருங்கிற விஷயம் பார்க்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை தோழர்கள் என்று சொல்லப்படுறதுக்கும் பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதே மாதிரி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனம் எதை அடையாளப்படுத்துற விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவள் எலும்புல என் மாம்சமாக இருக்குன்னு சொல்லி ஏவாளை குறித்து சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையை குறித்து இது விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 வசனங்கள் வாசிக்கலாம். எபேசியர் அதிகாரம் 5 வசனங்கள் 29 முதல் 32 முடிய. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். போதும் பார்க்கும். இங்கே 29 வசனத்தை சொல்ல முடிச்சு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அவன் தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிற ஒருவன் இல்லையே. சொந்த மாம்சம்னா மனைவியை யாரும் பகைக்கிறது இல்லைங்கிற விஷயம் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா சொந்த மாம்சங்கிறது இருவரும் ஒரே உடலாக இருக்கிறாங்க விஷயம் சொல்கிறாங்க பார்க்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னென்னு பார்க்குறான்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்படி ஒரே ஐக்கியமாக இருக்காங்க, ஒரே மனது ஒரே ஐக்கியம் பார்க்கும். கணவனுக்கு அடித்தா மனைவிக்கு வலிக்கும், மனைவி அடித்தா கணவனுக்கு அடிக்கும், மனைவியை அடித்தா கணவனுக்கு கோவம் வரும் பார்க்க. ஏன்னா 2 பேரும் ஒரே விஷயமா இருக்கான்னு பார்க்கும், ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். இப்போ ஒரு கணவனை திட்டினா மனைவிக்கு கோவம் வரும், அது மாதிரி மனைவியை திட்டினா கணவனுக்கு கோவம் வரும், இந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் சபையும் அப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். சபையும் நீங்கள் நினைச்சிட்டு ஒரு ஒன்றித்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற பார்க்க. அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதான் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்குரியவர்களாக இருக்கின்றோம். அப்போ எப்படின்னா ஆதாமும் ஏவாளும் எப்படி மாம்சமும் எலும்பும் ஒன்று போல் இருக்காங்களோ அதே மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சபை அப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா சபைன்னா இயேசு கிறிஸ்து நாமளும் அப்படி தான் இருக்குமா. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவராக இருக்கிறோம் விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ ஆதாமுக்கு முன்னாடி அந்த ஏவாளை பார்க்கும் போச்சுல அப்படியே நம்மளை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆதாம் எல்லா ஜீவராசிகளும் பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கும். குரங்கு கூட பார்க்காரு, குரங்குக்கு கை கால் எல்லாமே இருக்குது, மூக்கு வாயெல்லாம் இருக்குது, ஆனால் ஆதாம் போல் கிடையாதுன்னு பார்க்கும். ஆனால் இந்த ஏவாள் தான் அவரை மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் அந்த மனவாட்டி அப்படிங்கிறான்னு ஸ்லாக்கத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளும் கிறிஸ்துன்னு சொல்லி நம்மளை குறிச்சிடுவார். கிறிஸ்து தலையாக இருக்க நம்ம அவயங்களாக இருக்குன்னு சொல்ல முடிச்சது பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய ஜெராக்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அவரோட அடிச்சுவர்களை பின்பற்றணும். அதான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடிச்சல ஆட்டுக்குட்டியான எங்கே போனார் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணாங்க, பின்பற்றின இவர்களே, கற்புள்ள ஒருவர்களே, இவங்க வாயில் கபடு இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லலான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை ஒரு கணவன் தேர்ந்தெடுக்க முடிச்சல எப்படி தேர்ந்தெடுப்பார்னா அவளுக்கு ஈக்குவல் ரேஞ்சில் பார்க்கும், ஸ்டேட்டஸு எல்லா காரியங்களும் பார்க்கும். அதே ஒரு மனைவியும் ஒரு கணவனாக செலக்ட் முடிச்சுன்னா ஒரு அதே ஸ்டேட்டஸில் இருந்து பார்க்கும். அதாவது குச்சம் சட்டாப்படாத ஒரு காரியங்களாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்க. அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டஸை இது ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குது. அப்போ 2 ஈக்குவல் ரேஞ்சே அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சத்திய உபதேசம் வரமுச்சில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனும் பிடிக்காது. ஆனாலும் என்ன செய்வோம், நம்ம
எங்கே போகும் பார்த்தீங்கன்னா சபைக்கு போவோம்னு பார்க்கணும். அதே மாதிரி மனைவிக்கு பிடிக்காது சபைக்கு போகிறது, ஆனாலும் என்ன செய்ய போகிறோம், சபைக்கு போவோம். ஏன்னா நம்மளும் சபையும் ஒன்றித்து இருக்கிறோம், நாமும் கிறிஸ்துவும் ஒன்றித்து இருக்கோம். எப்படி ஒரு கணவன் மனைவி வந்துக்கிட்டு 2 பேரும் ஒரே உடலாக இருக்கிறனால, ஒரே ஐக்கியமாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்க, இந்த மனைவி பேச்சை தான் கணவன் கேட்பான். அதனால் என்ன பண்ணுறோன்னா தன்னுடைய தகப்பனும் தாயும் விட்டுட்டு தனி கொடுத்துட்டு போகிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்துடும். தேவனுடைய சபையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாம்சத்தில் மனைவியோ இல்லாட்டினா நம்மளுடைய பிள்ளைகளோ இல்லாட்டினா பார்த்திங்கன்னா நம்ம தாய் தகப்பனோ நம்ம ஒதுக்குனாலும் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு நினச்சிட்டா சபையினுடைய குடும்பத்தில் நம்ம நினச்சிட்டா அங்கமாக வாழ்ந்துருவோன்னு பார்க்கும். எப்படி அந்த ஆதாம் ஏவாள் வந்துக்கிட்டு தனியாக இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவி தனி குடும்பமாக வெளியே போகிறாங்க பார்க்கணும், வெளியே கொடுத்து ஜீவனம் பண்ணுறாங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே மாம்ச சம்பந்தமான எல்லா குடும்பத்திலே அவங்க வந்துட்டு ஒதுக்கிட்டு கிறிஸ்துவின் குடும்பத்தை சேர ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அதை தான் இதை அடையாளப்படுத்தணும். ஏவாள் யாரை அடையாளப்படுத்தினா சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிற அனுஷன் பார்க்கும். அதான் சொல்கிறார், இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன். இது ஒரு விஷயமா அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதாம் ஆண் பெண் உறவில் பிறக்கவில்லைன்னு பார்க்கும். ஏன்னா ஆதாம் வந்து 24 குரோமோசோமில் தான் உண்டாக்கப்பட்டான்னு பார்க்கும். மனிதர்கள் எல்லாமே 48 குரோமோசோன் பார்க்கும். 24 குரோமோசோன் ஆண்கள்கிட்ட இருந்தும் வரும் பார்க்கும். பெண்கள்கிட்ட வந்துட்டு என்ன 24 குரோமோசோன் வரும் பார்க்கும். 48 குரோமோசோன் இருந்தால் தான் ஒரு மனிதனை உண்டாக்க முடியும் பார்க்கும். ஆனால் ஆதாமுக்கு 24 குரோமோசோன் மட்டும்தான் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அவர் வந்துட்டு எங்கே இருந்து பார்த்தோன்னா தேவனால் பிறக்கப்பட்ட மனுஷன் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் வச்சுல 24 குரோமோசோனோட தான் பிறந்தாருன்னு பார்க்குங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஆண் பெண், அதாவது ஆண் பெண் உறவில் பிறக்கலான்னு பார்க்கும். ஏன்னா ஒரு பெண்ணில் இருந்தால் பிறக்கன்னு பார்க்கும். பெண்ணிட்ட வந்து 24 குரோமோசோன் மூலமாக தான் பிறக்கன்னு பார்க்கும். அந்த ஏன்னா பெண்ணுடைய சரீரத்தில் ஒரு சரீரத்தை ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு விதத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது பார்க்கும். அப்போ யோசேப்பு மரியாள் கூடி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ முதலாம் மாதம் எப்படி பண்ணால் தேவ ஆவினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பார்க்கும். தேவ ஆவினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான் யார் பார்த்தீங்கன்னா முதலாம் மாதம் பார்க்கும். அவருக்கு வந்து 24 குரோமோசோன் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதமாகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 24 குரோமோசோன் உள்ள மனுஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தேவ ஆவினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் சொல்லி பார்க்குறோம். அப்போ படிக்கலாம். மல்கியாவில் சொல்லப்பட்டு பார்க்கும் தேவ ஆவியினால தான் யார் உண்டாக்கப்பட்டன்னா ஆதாம் உண்டாக்கப்பட்ட விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மல்கியா 2:15 வாசிக்கலாம். மல்கியா அதிகாரம் 2 வசனம் 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா அவர் ஒருவனை படைத்தார், அவரிடத்துல ஆவி பரிபூர்வமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தான் இருக்கு. அப்போ வந்து தேவ ஆவி அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனாலும் ஆதாம் பாவம் செய்தாலும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனோட சமூகத்தில் போயிட்டார். அவனை கொண்டுட்டு வேறு ஆதாம் கூட படைக்கலாம். பாவம் செஞ்சால் அங்கே வந்துட்டு அவர் அழிச்சிட்டு வேறு ஆதாரம் படைச்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. ஏன்னா அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. ஏன்னா அவரை வந்துட்டு ஆதாமை தள்ளி விடலை அப்படிங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்க. இங்கே ஏன் இந்த சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மனைவி சரியிலேருந்து தள்ளி விட்டு வேறு மனைவி கட்டிடுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு இங்கே வந்துட்டு ஆதாம் தவறு செஞ்சு அவனை தள்ளி விட்டுட்டு வேறு ஆதாமை படைக்கல. ஏன்னா அவர்கிட்ட ஆவி பரிமாணமாக இருந்துச்சு, அவனை அப்படி செய்யலான்ட்டு இருக்காருன்னு பார்க்கும். ஏன் அந்த வசனம் படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவ ஆவினால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிற அதுக்காக படைக்கப்பட்டவனுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம படிச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவனிடத்தில் அது அவர்கிட்ட நினைச்சுறது ஆவி பரிபூர்ணமாக இருந்ததுன்னு பார்க்கும். அப்போ வந்து ஆவி மூலமாக தான் அவர் நினைச்சுறாரு அவர் ஜென்மிக்கப்பட்டான்னு பார்க்கும். அப்போ மண்ணினால் உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை இந்த வாயிலில் ஊதும் போது தான் ஜீவாத்மானான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆம் மாதமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவினால் உறுப்பை வைத்து அங்கே
ஒரு என்ன கன்னி வயிற்றுல இங்கே பிறக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். முதலாம் மாதம் ஆவினாலே ஜீவ ஆவி அப்படின்னு ஜீவ ஆவி அவருக்குள்ள உள் போகுது, அவர் ஜீவ ஆத்மானான்னு பார்க்கும். அப்போ ஆவினால ஜனிப்பிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்லி ஆதாம் வந்துட்டு தேவனோட பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பிரிச்சிருக்கான்னு பார்க்கும். நம்மெல்லாம் வந்துக்கிட்டு மனிதராக இருக்கும், ஆனால் நம்ம தேவனிடத்தில் பேசுகிற ஸ்லாக்கியம் நமக்கு இல்லைன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்துட்டு முகமுகமாக தேவன்கிட்ட பேசுகிற ஒரு வழக்கம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு படிக்கும். அது கூட படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வழக்கமாக வந்துட்டு ஆதாம்கிட்ட வந்து பேசுவார்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா பேச வராரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தை உள்ளாகிற தேவனாய் கர்த்தர் சத்தத்தையும் அவர் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாய் கர்த்தருக்கு சன்னதி விலகி தோட்டத்து விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்போ தான் ஆதாம் கூப்பிட்றான்னு பார்க்கணும். எப்போவுமே என்னென்னு பண்ணால் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஆதாம் இவர்கிட்ட சம்பாஷிக்கிறதுக்காக பேச வரான்னு பார்க்கும். ஆனால் இவங்கள்ட்ட பாவம் இருக்கிறனால என்ன ஒளிந்து கொண்டார்கள்னு பார்க்கும். அப்போ வந்து தேவனோட பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஆதாமுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்கும் தேவனோட பேசுகிற ஒரு ஸ்லாக்கியம் இருந்ததுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 8:28 பார்த்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். போதும் பார்க்கும். யோவான் 8:28 என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நான் அவர் என்றும், நான் சுயமா ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே வெளியில் சொன்னேன் என்றார். அப்போ வந்துட்டு 40 நாள் நினச்சிடாது தேவனுடைய கற்பனைகளை வாங்கி ஜனங்கள்கிட்ட பேசுகிறான்னு பார்க்கும். அதனால தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துக்கிட்டு சுயமாக பேசலை, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன்னு அதனால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அந்த அவருடைய கற்பனைகளை வாங்கி எங்கே சொல்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ தேவனோட பேசுகிற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த கற்பனைகளை வாங்கி ஜனங்கிட்ட பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மோசை குறித்து சொல்லும் போதில் தேவன் அவன் எனக்கு சிநேகிதன், அவனுக்கு வந்து பிரச்சிதமாக இல்லை, அவனை பிரச்சிதமான இல்லைன்னா அது வந்துட்டு மறைபூர்ணமாக இல்லை, அவர் என்ன முகமுகமாக பேசினேன்னு சொல்கிறான்னு பார்க்கும். ஃபேஸ் டு ஃபேஸாக பேசுன்னு சொன்னான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அடவராய்ஸிலே ஃபேஸ் டு ஃபேஸாக பேசுகிற விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி 1ஆம் ஆதாமாகிய அந்த மண்ணான மனுஷனும் ஃபேஸ் டு ஃபேஸ் தேவனை முகத்தை தரிசித்து பேசுகிற விதத்தில் அவர் பேசலாம் பார்க்கும். அதே மாதிரி 2ஆம் ஆதாம் கிறிஸ்துவும் அவர் முகமுகமாக தேவனை பேசுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை இருந்தார் பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். போதும் பார்க்கும். இதை நம்ம படிச்சோன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் வந்தது, அந்த பாவத்தின் பலனாக என்ன செய்றாங்க, பயமும் வந்தது. பயத்தினால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு விருட்சம்னா மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கான்னு பார்க்கும். ஏன் ஒளிஞ்சிருக்காங்கன்னா, அவங்க நிர்வாணியாக இருக்கிறேன்னுங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அப்பொழுதுதான் சொல்கிறாரு, அதற்கு அவர்கள், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்து கனியை புசித்தாயோ என்றார்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு என்னென்னா அவங்கள ஒரு நிர்வாணம் காணப்படுறது அப்படின்னு பார்க்கும். அதனால் பயந்து அடிச்சிடாங்க, அத்தி இலையை அடிச்சிடாங்க. அதாவது அத்தி இலையை உடுத்தி கொள்கிற விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருட்சத்து பின்னால் ஒளிந்து கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ 1ஆம் ஆதாமுக்கு கிடைச்சதா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரத்தின் பின்னாடி ஒளிந்திருக்கிறாரு. அவருடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மரத்து பின்னார ஒளிந்திருக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது நம்மளுடைய 2ஆம் ஆதாமுக்கு
என்னவா இருக்கிறதுங்கிற விஷயத்தை அந்த பார்க்கும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31, 35 வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனங்கள் 31, 35. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளேயே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போதும் பார்க்கும். முதலாம் மாதம் தன் பாவத்தினால என்னப்பட்ட வஸ்திரங்களை இழந்து ஒரு விருட்சத்து பின்னாலே ஒளிந்து கொண்டான்னு பார்க்கும். இங்கே 2ஆம் மாதமாகிய கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பாவத்தை மீட்கும் பொருளாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் நினைச்சாரு வஸ்திரத்தை இழக்கிறான்னு பார்க்கும். அவர் வஸ்திரத்தை சீட்டு போடுறான்னு பார்க்கும். அங்கே ஒரு நிர்வாணமாக இருக்கிற இடவலத்தை பார்த்து பார்க்கும். இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, சிலர் அரை நிர்வாணமாக சிலுவையில் அரைக்கப்பட்டான்றாங்க. இங்கே பார்த்து வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும். அப்படி எப்படி இருக்காங்க நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் பார்க்கும். அப்போ அவங்க வஸ்திரங்களை உணர்ந்து கொண்டு அவங்க வஸ்திரம் இல்லாமல் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கும் பார்க்கும். அங்கே வஸ்திரத்தை அங்கே இழக்கிறாங்க, அங்கே விருட்சத்து பின்னெல்லாம் ஒளிந்து கொள்கிறாங்க பார்க்கும். இங்கே 2ஆம் மாதம் வஸ்திரம் இங்கே வந்து களையப்படுது. இவர் எங்கே பண்ணுறா பார்த்தீங்கன்னா, சிலுவை மரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறத அடையாளப்படுத்த பார்க்கும். மரத்துக்கு முன்னாடி நின்று அவர் என்ன செய்யணும்னா, அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இங்கே சிலுவை மரணத்தை உயர்நீத்தான் பார்க்கும். அதை தான் மீட்கும் பொருள் அங்கே பார்க்கும். அங்கே பண்ணனால விருட்சத்துக்கு பின்னாடி ஒளிந்துறாங்க. அவங்க நிர்வாணம் மறைக்கப்படுறதுக்காக, இங்கே அவங்களோட நிர்வாணம் மூடப்படுறதுக்காக இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு மரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரோட வஸ்திரங்கள் கலைக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்தனால என்ன தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறக்காக என்ன பண்ணுறா எருசலேமிலிருந்து வெளியே அப்படின்னு சொல்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எருசலேம்னா பரிசுத்த ஸ்தலம் பார்க்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே கொண்டு போய் ஒரு பாடுபடுற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். 1ஆம் மாதம் எழுதுறது தேவனோட உலாவன இடம் சொல்லப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து பாவம் செய்தனால வெளியே துரத்த விட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி எருசலேம் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுது. மத்தேயு சுவிசேஷத்தெல்லாம் படித்தீங்கன்னா அதில் புரியும் பார்க்கும். அவன் வந்து பரிசுத்த நகரத்தில் உப்பரியில் கொண்டு போய் நிப்பாட்டினான்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்து எருசலேம் பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே தேவாலயம் இருக்கிறதுனால பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ அங்கேருந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, அவரை என்னச்சுறாங்க துரத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, சிலுவையில் அறையிறதுக்கு பாளையத்து புறமே அங்கே கொண்டு போகிறான்னு பார்க்கும். அங்கே 1ஆம் மாதம் பாவம் செய்தனால அங்கே எங்கே சொல்கிறாது பரிசுத்த ஸ்தலமாகி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போகிறான்னு பார்க்கும். இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்யும்படியாக பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறாக எளிதாக வெளியே போகிறான்னு பார்க்கும். எங்கே பாளையத்து புறமே போகிறான்னு பார்க்கும். ஏன்னா பாளையத்து புறமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய தோலையும் மற்ற சாணிகளும் பாளையத்து புறமே எழுத சுட்டரிப்பாங்கன்னு பார்க்கும். அதனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போகிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கிலே அங்கே வந்துட்டு நிறுவப்பட்டதுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதோட முகப்பு கிழக்கே தான் அங்கே உருவாக்கப்படுற விஷயம் பார்க்கும். கிழக்கு, அதாவது சூரியன் உதிக்கும் கிழக்கில் தான் அந்த ஆசாரிப்பு ஃப்ரண்ட் பேஜ் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி தேவாலயங்களும் எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கில் தான் இருக்குன்னு பார்க்கும். அதை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த எருசலேம் என்ன பார்த்தீங்கன்னா, அது கிழக்கில் தான் இருக்குன்னு பார்க்கும். அங்கேருந்து தான் இருக்குன்னு பார்க்கும். அங்கேருந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே துரத்தப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12, 13. எபிரேயர் அதிகாரம் 13 வசனங்கள் 12, 13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்போதும் பார்க்கும். அந்தபடியே கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் படும்படியாக நகர வாசலில் பாடுபட்டான் இருக்கு.
அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ முதலாம் மாதம் பாவத்தோடு வெளியே போகிறான்னு பார்க்கும். அந்த பாவத்தோடு போன அந்த முதலாம் மாதமுக்கு இங்கே வந்துட்டு பரிகாரமாக இரண்டாம் மாதம் என்ன செய்யாது இங்கே பரிசுத்தம் செய்யும்படியாக எங்கே சொன்னா பழைய துப்புரமே அங்கே அந்த செய்யப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூரில் ஆதாம் எம்மகளுக்கு தோல் உடையை உண்டாக்கி கொடுக்குறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 21 வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தான்னு பார்க்கும். அப்போ அந்த தோல் உடையை உண்டாக்கி கொடுக்கணும்னா நினச்சது அங்கே ஒரு மிருகம் அடைக்கப்பட வேண்டும் பார்க்கும். அப்போ மிருகம் அடிக்கப்பட்டால் தான் அங்கே நினச்சது அது மிருகம் அடிக்கப்பட்டணும், அது சாகப்படணும், அவன் செத்தா தான் நினச்சது தோல் விரிக்கப்பட்டு அந்த தோல் அடை அங்கே கொடுக்க முடியும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு அடிக்கப்படுறாரு, அவருடைய தோல் உரிக்கப்படுது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே அவருடைய தோல் அதுனா அவருடைய மீட்பு, அவருடைய இரத்த சிந்தனை, அவரோட தோல் அங்கே உரிக்கப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் பீக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படுற விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிந்து அங்கே என்ன பண்ணுறது ஒரு நிர்வாணத்தை மூடுறதுன்னா பாவத்துக்கு பரிகாரமாக செய்கிற இந்த விஷயத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இந்த அந்த அந்த மிருகம் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த, அதாவது ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். ஏசாயா 53:7 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 53 வசனம் 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போதும் பார்க்கும். இந்த ஆதாம் இவருடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு அங்கே ஒரு தோல் உடை வேணும்னா அங்கே ஒரு மிருகம் அடைக்கப்பட்டுன்னு பார்க்கும். அந்த மிருகம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி எங்கிட்ட சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால தான் யோவான் 1:29 சொல்லும் போச்சுல, இதோ தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா முதலாம் மாதமுக்கும் இரண்டாம் மாதமுக்குள்ள ஒற்றுமையை குறித்து பார்க்கும். இது நிழல் பொருளுங்கிறதான ஒரு பாடத்து மூலமாக இது அணுகுணம் பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் மாதம் வந்துக்கிட்டு ரெட் சிவந்த மண் பார்த்தோம். அதை இரண்டாம் மாதமாகிய கிறிஸ்து வந்துக்கிட்டு இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இயேசு கிறிஸ்து வஸ்திரம் இரத்தத்தில் உள்ள துவைக்கப்பட்ட வஸ்திரம் சொல்லப்பட்டு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வஸ்திரம் வந்தது ரத்தம் பூசப்பட்ட வஸ்திரம் சொல்லப்பட்டு பார்க்கும். தேய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார் அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் மாதம் வந்துக்கிட்டு மேன் கிங் பார்க்கும். இரண்டாம் மாதம் வந்துக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அவர் வந்து ராஜாதி ராஜான்னு பார்க்கும். முதலாம் மாதம் வந்துட்டு மனித குலத்தில் முதலாவது சிருஷ்டித்த மனிதன் பார்க்கும். இரண்டாம் மாதமாய் கிறிஸ்து வந்து சர்வ சிருஷ்டிக்கு முந்திர பேராமானான்னு பார்க்கும். முதலாம் மாதம் மண்ங்கிற விஷயம் படித்தோம். இரண்டாம் மாதமாய் கிறிஸ்து மண்ணால் உண்டாக்கப்பட்டு அந்த பூமிக்கு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். முதலாம் மாதம் கிழக்கிலே ஏதேனும் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்டு அங்கே வைத்திருந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி இரண்டாம் மாதமாய் கிறிஸ்து அவர் பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிலே நட்சத்திரம் என்ன எருசலேமிலே பிறந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் மாதம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய அயந்த நித்திரை பண்ணுறார். அவர் விழாவிலிருந்து ஏவாள் உண்டாக்கப்பட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி இரண்டாம் மாதமாய் கிறிஸ்துவும் அயந்திர நித்திரை என்று சொல்லப்பட்ட 36 மணி நேரம் அனுப்பிச்சிடாரு பூமியின் தூளில் நித்திரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது உயிர் தெழுந்ததுக்கப்புறம் சபை எங்கே ஸ்தாபிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏவாள் வந்து சபைக்கு ஒரு அடையாளமாக இருந்தான்னு சொல்லி பார்த்தோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்துக்கிட்டு 24 குரோமோசோனோட பிறந்த ஒரு மனிதன் பார்க்கும். அதே மாதிரி இரண்டாம் மாதமாய் கிறிஸ்துவும் 24 குரோமோசோனோட பிறக்கிறாரு. அவர் வந்துட்டு முதலாம் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு தேவ ஆவியினால் உண்டாக்கப்பட்டார். ஜீவாத்மானான்னு பார்க்க தேவ ஆவியினால் உண்டாக்கப்பட்டவர். இரண்டாம் ஆதாமாய் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட விஷயத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். முதலாம் மாதம் தேவனோட பேசுகிற ஒரு அனுமதிச்சு பார்க்கும். இரண்டாம் ஆய கிறிஸ்துவும் தேவனோட பேசுகிற ஒரு அனுமதிச்சு பார்க்கும். முதலாம் மாதம் பாவத்தினால நிர்வாணம் ஆனான்னு பார்க்கும். இரண்டாம் மாத கிறிஸ்து பாவத்தை போக்குறதுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து நிர்வாணமாகி
அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு கொடுத்தான்னு பார்க்கும். ஆதாமின் சந்ததிக்கு ஒரு மீட்பை அங்கே கொடுத்தான்னு பார்க்கும். முதலாம் ஆதாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, நிர்வாணத்தை மூடுறதுக்காக நிர்வாணத்தை பயந்து என்ன பண்ணுற விருட்சத்துக்கு பின்னாடி ஒளிந்தான்னு பார்க்கும். இரண்டாம் கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, அதாவது சிறுவையிலே உயிர் நீத்தாருங்கிற விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்கும். ஒரு விஷயம் பார்க்கும். முதலாம் ஆதாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த பாவம் செய்தனால ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டான்னு பார்க்கும். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலம் சொல்லப்பட்ட எருசலேமிலிருந்து என்ன பண்ணுறதா இந்த மனித குலம் ஆதாமின் சந்ததியினுடைய பாவத்தை போக்குறதுக்காக ரெண்டு பாளையத்தில் புறம்பே அவர் பாடுபட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆதாம் வந்துட்டு நிர்வாணத்தை மாறியதுக்காக அங்கே தோல்வியுடை கொடுக்கப்பட்டது. இங்கே இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவரே ஆட்டுக்குட்டியாக வந்து அவர் தோல் உரிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு ஆதாமனுடைய சந்ததிக்கு ஒரு மீட்பை அங்கே உண்டு பண்ணி கொடுத்தான்னு பார்க்கும். இதுதான் முதலாம் ஆதாமுக்கு இரண்டாம் ஆதாமுக்குள்ள ஒரு ஒற்றுமைன்னு பார்க்கும். இவ்வளோ பெருமையோடு கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.